ஃபஸ்ட்டு வந்து ப்ராம்ப்ட் கன்ஃபார்ம் அலர்ட். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஆனால் வந்து இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம அதுக்கடுத்து ஃபங்க்ஷன் போவோம். சரி, அந்த கான்செப்ட்லாம் படிக்கும்போது ஒரு நம்ம இன்புட் எப்படி கொடுக்குறோம், நம்ம மேனுவலாக இங்கே வந்து கொடுக்கணும் இல்லையா, மேனுவலாக போயிட்டு கொடுக்கணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கொடுக்காம நம்ம இப்போ நான் இன்கேஸ் நான் இன்புட் சேஞ்ச் பண்ணாலும் இங்கே போய் நான் ஒரு சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அது நம்ம வந்து அதுக்கு பதிலாக வந்து இங்கே ப்ரோக்ராம் இங்கேயே வந்து இன்புட் கேட்குற மாதிரி இங்கேயே நம்ம கொடுத்து ஒரு தடவை அவுட்புட் செக் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் ப்ராம்ப்ட் கன்ஃபார்ம் அலர்ட். ஸோ அலர்ட் வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணோம். ஸோ ப்ராம்ப்ட் கன்ஃபார்ம் வந்து நம்ம ரேராக தான் யூஸ் பண்ணோம். ஸோ அதனால் வந்து நம்ம பார்ப்போம் அது எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ டக்குன்னு அதை பார்த்து முடிச்சோம். நம்ம ஆல்ரெடி பார்த்த ப்ரோக்ராமே கூட எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு ஏஜ் ப்ரோக்ராம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படி வாங்கணும், ஒரு ஏஜ் ஈக்குவல் டு 18 சொல்லிட்டு போடணும் இல்லையா. ஸோ அதே கூட சாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ அது இன்புட் மட்டும் தானே செக் பண்ண போகிறோம். அதுக்காக இப்போ அதை போட்டுட்டு இப்போ இதுக்கு வந்து ஏஜ் ஈக்குவல் டு 28 கொடுக்காம நம்ம வந்து இன்புட்டாக நம்ம கெட் பண்ண போகிறோம். எப்படின்னா ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இதை நான் வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல இது வந்து இடத்துல ப்ராம்ப்ட் போட்டு ஒரு ப்ராக்கெட்டில் வந்து என்டர் த நம்பர். ஸோ என்டர் த நம்பர் அப்படின்னு போட்டோடனே இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது மேலே ஒரு பாப்பப் மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி பாப்பப் வந்து என்டர் த நம்பர்னு வந்துச்சுல. ஸோ இதில் வந்து ப்ராம்ப்டில் என்ன பண்ணால் ரெண்டு விஷயத்த வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஒன்று வந்து என்னன்னா இது இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கில் வந்து என்டர் த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ ஒரு விஷயம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி ஒரு இன்புட் பாக்ஸுக்கு மேலே வந்து அது வந்து டிஸ்பிளே ஆகும். இன்னொன்று என்னன்னா இதுலேயே வந்து கமா கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ என்டர் த நம்பருக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கேயே வந்து நம்ம சாம்பிளுக்கு ஒரு 45 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த 45 வந்து எங்கே இருக்குன்னா ஓகே இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி ஓகே இது வந்து முன்னாடி வந்து ப்ராம்ப்ட். ஸோ ஓகே ஸோ 45 அப்படின்றது டிஃபால்ட்டாகவே அந்த இடத்துல வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த 45 அப்படியே ஓகே கொடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணி நம்ம வேறு நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ இன்கேஸ் நம்ம ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து நம்ம டிஃபால்ட்டாக ஒரு நம்பர் அந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கலாம். பிளேஸ் ஆகும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல கமா போட்டு கொடுத்துக்கலாம். பட் ஆனால் அது மோஸ்ட்டாக நம்ம கொடுக்க மாட்டோம். ஏன்னா எப்படியாவது நம்மளே தான் டைப் பண்ணுற மாதிரி வச்சுப்போம். அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். இல்லை இன்கேஸ் நம்ம டைப் பண்ணால் இது இன்னொரு பேராமீட்டர் இருக்குது. ஸோ நான் இப்போதைக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு விஷயத்த வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே ப்ராம்ப்ட் கேட்குது, நான் வந்து 45 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஸோ ஓகே கொடுத்தோன்னே எதுவுமே வந்து வரல. பிகாஸ் ஏன் வரலன்னா இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த 45 கொடுத்தோம் இல்லையா, இந்த 45 கொடுத்து அங்கே ஃப்ரண்ட் எண்டில் 45 கொடுத்தது இப்போ அந்த ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 45 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இந்த ஏஜுக்குள்ளே போயிட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். மேனுவலாக கொடுக்காம இதுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து கன்சோல் ஆகல பிரிண்ட் ஆச்சு இல்லையா, நான் அதுக்கு பதில் என்ன பண்ணால் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். ஓகே அது இங்கே வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்றத வந்து நம்ம போட்டுருவோம். ஸோ இது என்ன நடக்கும்னா அந்த நார்மலாக கன்சோல் வரும் மேலே வந்து அலர்ட்னாலே தெரியல நம்ம நார்மலாக அலர்ட். ஓகே அங்கே அலர்ட் 45 அலர்ட்ல வந்து வந்துடும். அவ்வளோதான். ஸோ தட் இஸ் வாட் அலர்ட். ப்ராம்ப்ட் அஸ் யூஷுவல் நம்ம இந்த இன்புட் கெட் பண்ணுறது. அலர்ட் வந்து லைக் அவுட்புட் நம்ம மேலே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அலர்ட். அதுக்கு அடுத்து என்ன கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் இதில் எங்கே யூஸ் பண்ணலாம்னா சரி இந்த இடத்துலயே கூட வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இந்த ஒரு இஃப் கண்டிஷன் போகிறதுக்கு இன்னொரு இஃப் கண்டிஷன் வச்சுக்கலாமா என்னன்னா ஒரு இஃப் கண்டிஷன் வந்து வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி இங்கே வச்சுக்கலாம். ஷோர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஷோர் வச்சுக்கலாம். சில கேசஸில் நம்ம வந்து ஏதாச்சும் அலர்ட் மாதிரி எஸ்ஆர்னோ அலர்ட் அந்த மாதிரி இருந்து கேட்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போ என்ஷோர் வந்து நான் தூக்கிட்டு போயிட்டு இந்த இஃப் கண்டிஷனில் போட்டுக்கிறேன். ஸோ இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே நான் என்ன போட போகிறேன்னா இந்த டோட்டலாக இந்த இஃப்எல்ஸ் இருக்குல்ல இதை போடுறேன். இப்போ வந்து அவன் வந்து ஏஜ் கொடுத்துருவான். ஏஜ் கொடுத்தோடனே அவன் வந்து ஓகேன்னு சொன்னால் தான் இந்த வந்து செக்கே போகணும். இல்லைனா வந்து செக்கே பண்ண வேணாம். எனக்கு வந்து இந்த இஃப் கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகும்னா செக் பண்ண வேணாம். ஸோ இது நோ கொடுத்துட்டு அப்படின்னா இதுக்குள்ளே போகாது. ஸோ அந்த ஏஜை செக் பண்ணாது.
ஸோ அப்படின்னா வந்து ஓகே நான் இங்கே வந்து போகிறேன் 40 கரெக்டாக தான் இருக்கான பார்த்துக்கலாம். ஸோ வந்து 45 ஓகே. ஸோ ஆர் ஷோ யூ வாண்ட் ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். ஒருவேளை கேன்சல் நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இப்போ இன்கேஸ் நான் 67 இதை போட்டுட்டு ஓகே கொடுத்துட்டேன், ஆர் ஷோ யூ வாண்ட் கண்டினியூ இருக்கு. இப்போ நான் கேன்சல் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்குள்ளேயே வந்து போயிருக்காது. ஓகே. ஸோ இதுக்குள்ளலாம் என்ன இருந்திருக்கு, ஓகே இங்கே நம்ம வந்து 45 கொடுத்தோன்னே இங்கே இதுக்குள்ளே 45 இருக்குன்னு அர்த்தம். பட் ஆனால் இங்கே எஸ்ஆர் நான் கொடுத்தோன்னே இங்கே என்ன இருந்திருக்கும் அப்படின்னு செக் பண்ணலாம். கன்சோல் லாக் போட்டு செக் பண்ணலாம். லாக் போட்டு இப்போ என்ஷோர் போகிறேன் அப்படின்னா இதில் வந்து நான் இன்ஸ்பெக்ட் ஸோ வந்து இப்போ நான் அது ப்ரெஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து சம்திங் டிசைன் போடுறேன். ஓகே கொடுத்தா ஆர் ஷோ வாண்ட் கண்டினியூ ஓகே கொடுத்தோன்னே இங்கே ட்ரூவாக வருது. அப்போனா இந்த இடத்துல வந்து நம்ம ஓகே அண்ட் கேன்சல் இருக்குல்ல, ஸோ ஓகே கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிடும். ஐ மீன் இதுக்குள்ளே வந்து ஸ்டோர் ஆகிடும். என்ஷோர்க்குள்ள வந்து ட்ரூன்னு ஸ்டோர் ஆகிடும். அதனால தான் இந்த இடத்துல இப்போ இருக்கிற இடத்துல இந்த என்ஷோர் இடத்துல இப்போ ட்ரூ இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், நம்மளே இந்த இஃப் கண்டிஷனில் வந்து இந்த இடத்துல ட்ரூன்னு இருந்தால் உள்ளே போகும்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ அதனால தான் வந்து இப்போ இங்கே வெறும் என்ஷோர் போட்டு நம்ம எந்த கண்டிஷனும் கொடுக்காமலே இதுக்குள்ளே போச்சு. ஏன் கண்டிஷனே கொடுக்கணும், ஏன்னா இந்த இடத்துல வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ட்ரூன்னு பிளேஸ் ஆகுது, தூக்கிட்டு இந்த இடத்துல ட்ரூன்னு போடும். ஸோ அப்போ இதுக்குள்ளே இருக்க அந்த எக்ஸிக்யூட் ஆகும். கேன்சல் கொடுத்தோம்னா இந்த இடத்துல வந்து ட்ரூ எடுத்துட்டு கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுரும். சாரி கேன்சல் பதிலாக ஃபால்ஸ்ன்னு இருக்கும். ஃபால்ஸ் போட்டோன்னே இதுக்குள்ளே போவேன். ஸோ அதுதான் வந்து ப்ராம்ப்ட் கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ இது ஒரு சின்ன ஒரு டாபிக். ப்ராம்ப்ட் நம்ம ஆக்சுவலி ஒரு வேல்யூ மேபி ஒரு கஸ்டமர்ட்ட இருந்து வாங்குறது, கன்ஃபார்ம்னா கன்ஃபார்ம் பண்றது, அலர்ட்னா மேலே இந்த ப்ரௌசர்ல பாப்அப் மாதிரி அலர்ட் பண்றது. ஆமா ஆமா. இதுல இன்னொன்னு என்னன்னா இப்போ சம்டைம்ஸ் இப்போ அந்த ஒரு நம்பர் வாங்குறதுனால இப்போ நம்ம எந்த விஷயமே தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு 2 நம்பர் வாங்குறேன். இப்போ ஏஜ் 2 இன்னொன்று வாங்குறேன். அப்போ வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ ஏஜ் 2 வாங்கி இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ராம்ப்ட்லாம் வேணாம். ஸோ அன்னெசரியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்போ கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து 2 பேரோட ஏஜ்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 பேரோட ஏஜ் வந்து ஏஜ் ஓகே இந்த இடத்துல வந்து ப்ளஸ் பண்ணுறேன். ஏஜ் 2 இது வந்து கண்டிப்பாக பெருசாக தான் இருக்கும். பட் ஆனால் ஓகே நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி கான்செப்ட் உங்களுக்கு தெரியும், பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். நான் ஃபர்ஸ்ட் ஏஜ் 67 போடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 45 போடுறேன். ஓகே கொடுப்பேன். ஸோ இங்கே போடும்போது தெரியுதுல 67 45. ஸோ இங்கே வந்து ஆட் ஆகிருக்கணும் ஆக்சுவலி. ஏன்னா இதுவுமே நம்ம நம்பர் என்டர் பண்ணோம், இங்கேயும் நம்பர் என்டர் பண்ணோம், ஆட் ஆகி சம்திங் ஒரு வேல்யூ கிடச்சிடும். பட் ஆனால் இது ஸ்ட்ரிங் மாதிரி வந்து அப்போ கன்கேட்டினேட் ஆகிருக்கு. நார்மலத்தில் கன்கேட்டினேட். ஸோ அப்போ இது என்ன மீனிங்னா ப்ராம்ப்ட்ல வந்து சம்திங் நம்ம என்டர் பண்ணுறோம்னா அது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம இஸ்லாம் தெரியல நம்பர் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்பராக கன்வெர்ட் பண்ணலாம். ஒன்று இங்கே பண்ணாலும் ஓகே தான், இங்கே பண்ணாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஆகி இது பழைய அவுட்புட்டா. ஓகே நியூ அவுட்புட் 67 ஓகே. ஸோ ஆட் ஆகி 123 வந்துருச்சு. ஓகே. ஆல்ஸ் நான் இங்கே பண்ண வேணாம், நான் வந்து டேரெக்டாக இங்கே வாங்கும் போதே பண்ணலாம். எப்படின்னா இங்கேயே போயிட்டு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஹோலாக அதை அப்படியே இங்கே வாங்கும் போதே ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கேயே நம்ம ஸ்டாப் பண்ணி அப்படியே சேஞ்ச் பண்ணுறோம். அப்படியே வரும்போதே பிடிச்சி அப்படியே சேஞ்ச் பண்ணி அப்படியே உள்ள போடுறோம். லைக் அந்த மாதிரி கான்செப்ட் நம்பர்னு வச்சு அப்படியே பிடிச்சி அப்படியே உள்ள போடுறோம். நம்பரை கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து உள்ள ஸ்டோரே பண்ணுறோம். ஸோ இதை நான் வந்து இப்போ எடுத்துட்டு நம்ம ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஏன்னா அது பழைய ப்ராம்ப்ட் மேலே காமிக்கும். ஸோ அதனால தான் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். 45 56 ஸோ 101 பிகாஸ் ஏன்னா நம்ம இங்கேயே கொடுத்து இங்கேயே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இன்கேஸ் நம்ம நம்பர் ரிலேட்டடாக வரலாம். ஏன்னா இப்போ நான் இது ஒன்று மட்டும் காமிச்சதுனால உங்களுக்கு மேபி நம்பரில் தான் வாங்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அதுக்காக நான் சொல்லுவேன். ஸோ டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங்கில் வாங்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரி ஃபார்மேட் வேணுமோ நம்ம இங்கேயே போட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை நம்ம உள்ள நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோமோ அங்கே சேஞ்ச் ஓகே. ஓகே. ஸோ இதுதான் பேசிக்காக. ஸோ இது நம்ம ரொம்பவும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த அளவே